வணக்கம் குழந்தைகளா, இது உங்களோட கதை வீடு தூது. நேற்று தமிழரசி குட்டிக்கு அவங்க மேம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி நிறையா கதை சொன்னாங்க. அந்த வீடியோவை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை போய் கிளிக் பண்ணுங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க அவங்க மேம் பார்ப்போமா? டைஜஸ்டிவ் சிஸ்டம் எங்க ஆரம்பிச்சிச்சு? கைகளில் ஆரம்பிச்சிச்சு, ஹேண்ட்ஸ். அடுத்து மவுத், மவுத்தில் எச்சி சலைவா, பற்கள் டீத், நாக்கு டங்க், அங்கிருந்து ஸ்வாய்ங்கன்னு ஒரு சறுக்கு, என்னது அது? ஈசோஃபேகஸ். உள்ள ஒரு பெரிய பை, வயிறு ஸ்டொமக். அதுக்கடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், லிவர், பேன்க்ரியாஸ். அதுக்கடுத்து என்ன இருந்துச்சு? லார்ஜ் இன்டெஸ்டைன். கடைசியா ரெக்டம், அதுல முடியுது அப்படின்னு மேம் சொன்னாங்க. தமிழரசிக்கு நம்ம நிறைய இன்னைக்கு கத்துக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சாமா. இப்போ நீங்கள் ஆன்ட்டிகிட்ட கதை கேட்டுட்டு என்ன செய்வீங்க? போய் படுத்து தூங்கிடுவீங்கல்ல, அந்த மாதிரி அவளும் என்ன செஞ்சிட்டா? போய் படுத்து தூங்கிட்டா. தூக்கத்தில் பார்த்தா அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சான். அந்த கனவுல அவன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவகிட்ட பேசுதுன்னு சொல்லிட்டு கவனிச்சாலாமா. என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அதெல்லாம் இவகிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுச்சாமா. உடனே இவ சொன்னானா, யாருக்குனாலும் உதவி பண்ணணும்னு எங்கள் மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ சொல்லு உனக்கு என்னென்ன உதவி வேணும்னு சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. கைகள் கேட்டுச்சான். நான் வந்து நிறைய அழுக்கு இல்லைன்னா அசிங்கமான இடங்களெல்லாம் தொட்டுட்டு திரும்ப வந்து சாப்பாடை தொடுவேன். அப்போ நீ அதை வாயில் வச்சேன்னா என்ன செய்யும்? என்னைய தான் திட்டுவாங்க மற்றவங்கெல்லாம், என்ன திட்டு, அழுக்கான கையை வச்சுட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதனால என்னை அழுக்காவே வச்சிருக்காத, சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னை நீட்டாக கழுவிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிச்சாமா. உடனே தமிழரசி, கண்டிப்பாக நான் இனிமேல் உன்னைய கழுவிட்டு தான் நான் என்ன செய்வேன், சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாமா. வெரி குட். அடுத்து வாயில் சாப்பாடு வைக்கிறோம்ல, அப்போ நாக்கு சொல்லிச்சான், இங்கே பாரு, நீ வாயில் வைக்கிறப்ப நான் தானே உனக்கு இனிப்பா உரப்பா இல்லைன்னா உப்பான்னு பார்த்து சொல்கிறேன். ஆனால் நீ என்ன செய்கிற? நீ சாப்பாடை பார்த்து ஒழுங்காக சாப்பிடாம நான் என்ன டேஸ்ட்டு சொல்கிறேன்றதை சாப்பிடாம நீ வந்து ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற. என்னைய கவனிச்சே நீ சாப்பிட மாட்டேல்ல, எனக்கு அதுதான் ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்னு அழுதுச்சாமா. உடனே தமிழரசி சொன்னாலாம், இல்லை இனிமேல் நான் டிவி பார்த்துட்டுலாம் சாப்பிடவே மாட்டேன். எப்பயுமே சாப்பிட்றப்ப ஒவ்வொரு வாய் வைக்கிறப்பையும் அது என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து நல்லா அதில் எச்சியை கலந்து தான் சாப்பிடுவேன். நீ இனிமேல் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாலாமா. உடனே டங்கு ஐயா ஜோலி அப்படின்னு ஹாப்பியாக ஆயிடுச்சாமா. அடுத்து பற்கள் சொல்லிச்சான், நாங்கள் எப்போ பார்த்தாலும் உன்னோட சாப்பாடை வெட்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கொடுத்த பிறகு அந்த சாப்பாடோட மிச்சங்கள்லாம் எங்கள் வாயிலேயே தங்கிடுது. உங்கள் அம்மாலாம் சமைச்சோன்னே கத்தியை கழுவிடுறாங்கல்ல, நீனும் இனிமேல் சாப்பிட்ட உடனே என்னைய வந்து கழுவிடுறியா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே தமிழரசி சொன்னாலாம், கண்டிப்பாக இனிமேல் நான் என்ன செய்வேன், சாப்பிட்டு முடித்த உடனேயே வாய்க்கு பிடிச்சிருவேன். ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணி உன்னை நான் நீட்டாக வச்சுக்கிறேன், ஓகேவா அப்படின்னு கேட்டாலாமா. உடனே பற்கள் என்ன செஞ்சிச்சான், அழகாக சிரிச்சு காமிச்சிச்சான் அவளுக்கு. அதுக்கடுத்து நம்ம சறுக்கு, ஸ்வைன் சறுக்கு, அது பேர் என்ன, ஈசோஃபேகஸ் சொல்லிச்சான், நான் வந்து ஒரு குட்டி கொள்ளாயாக தானே இருக்கேன், என் வழியாக தானே சாப்பாடு வந்து வலிக்கிட்டு போகுது. நீ வாயில் நல்லா மென்று ஸ்லோவாக சாப்பிட்டனா தானே நல்லா சாப்பாடெல்லாம் அறப்பட்டு உள்ளே வரும், அப்படின்னா ஈஸியாக வலிக்கிட்டு போயிடும். குண்டு சாப்பாடாக நீ உள்ளே அனுப்பிச்சோன்னா எனக்கு வெயிட்டாக இருக்குது, வலிக்குது என் வழியாக அது இறங்குறப்ப அப்படின்னு சொல்லிச்சாமா. நீ தமிழரசி, ஓ உனக்கு அந்த மாதிரி செய்யும்ல, இனிமேல் நான் என்ன செய்கிறேன், நல்லா மென்னு ஸ்லோவாக சாப்பிட்றேன், உனக்கு வலிக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். உடனே இதுவும் ஹாப்பி ஆகிடுச்சான் ஈசோஃபேகஸும். அடுத்து ஸ்டொமக் சொல்லிச்சாமா. ஸ்டொமக் என்ன சொல்லிச்சான், அது அரைச்சிக்கிட்டே இருக்குதுல்ல, நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ கொடுக்குற சாப்பாடை தான் அரைச்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்கும்ல, எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்ல, அதனால் நீ என்ன செய்யி, நைட்டு இனிமேல் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுத்துரு. அதே மாதிரி தூங்குறப்ப ஃபோன் பார்க்காத, லைட்டு போடாத, ஏன்னா லைட் எரிஞ்சிச்சுன்னா எனக்கு நைட் ஆயிடுச்சுன்னே தெரிய மாட்டேது, நான் காலையில் தான் போலன்னு நினச்சிட்டு முழிச்சே இருக்கேன் ரொம்ப நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிச்சாமா.
உடனே இவன் என்ன சொன்னாலாம், வயிறு அப்படியே தொப்பையை தடவி தடவி கொடுத்து, வயிறே நீ இனிமே வருத்தப்படாத, நான் இனிமே நைட்டு அம்மா சொல் பேச்சு கேட்டு சீக்கிரம் சாப்பிட்ருவேன், சாப்பிட்டுட்டு நான் 1 மணி நேரம் கழிச்சு தான் படுப்பேன், அதே மாதிரி நைட்டு நான் லைட்டே போடாமல் இருட்டில் தான் படுப்பேன், உடனே நான் ஹெல்த்தியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே வயிறு ஜாலி 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 அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லிச்சான். சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லிவரும் பேங்க்ரியாஸும் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, ஆனால் நீ டைமுக்கு சாப்பிட்லன்னா அவங்க 2 பேரும் என்கிட்ட கோச்சுக்கிறாங்க, நீ ஃபுட்டு கொடுக்காமையே அவங்க எனக்கு அந்த ஜூஸ் அனுப்பிடுறாங்க, அந்த ஜூஸி என் மேலே பட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாமா. ஆஹா அப்படியா, நான் நேரத்துக்கு சாப்பிட்லன்னா உனக்கு அந்த மாதிரி வலி வருமா அப்படின்னு கேட்டுட்டு, இனிமேல் நீ கவலையே படாத, இனிமேல் நான் எப்பயுமே டைமுக்கு சாப்பிடுவேன், டைமுக்கு சாப்பிட உட்காந்துருவேன், எங்கள் அம்மா கிட்டே இன்னைக்கே சொல்லிடுறேன் நான் அப்படின்னு சொன்னாலாமா. ஸ்மால் இன்டெஸ்டைன் வெரி குட் தமிழரசி அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுச்சான். அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் என்ன சொல்லிச்சு தெரியுமா, நீனு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பழங்கள், காய்கறிகள் மற்றும் நட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்ப நான் உறிஞ்சி எடுக்கிறப்ப நிறைய சத்து வருது எனக்கு, அப்போனா தான் கைக்கு காலுக்கு மூளைக்கு நிறைய அனுப்ப முடியுது. ஆனால் நீனு பிஸ்கட்டு, சாக்லேட்டு, கேக்கு, சிப்ஸு இதெல்லாம் சாப்பிட்டேன்னா அதுலேருந்து சத்தே வர மாட்டேது, அப்புறம் நான் எதை தான் உடம்புக்கு கொடுக்குறது, அதனால் நீ இனிமேல் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடேம்மா அப்படின்னு சொல்லிச்சாமா. தமிழரசி யோசித்து பார்த்தாலாம், ஆஹா நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் இவ்வளோ சத்தாக இருக்கா, அப்போ நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்லலாம் சத்தே இல்லையா, நம்ம இப்போ இவ்வளோ டாலாக தான் இருக்கோம், நம்ம இவ்வளோ டாலாக வளரணுமே, அப்போ நம்ம இனிமே நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், நட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலே இனிமே நான் கண்டிப்பாக ஹெல்த்தி ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாலாமா. பெருங்குடல் டை ஜாலி 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 டான்ஸ் ஆடிச்சான். கடைசியாக ரெட்டம் சொல்லிச்சான், நீ விளாண்டுக்கிட்டே இருக்கிறப்ப நான் எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொன்னால் கூட நீ அதை அடக்கிக்கிட்டு விளாடுற, அப்படி இருந்தனா அதுக்கு அடுத்த வாட்டி நீ பாத்ரூம் போகிறப்ப உனக்கும் வலிக்குது எனக்கும் வலிக்குது இல்லை, ப்ளீஸ் நான் சொன்னேன்னா உடனே பாத்ரூம் போயிடு அப்படின்னு சொன்னாலாமா. அப்போ தான் அவன் யோசித்தலாம், இதனால தான் நமக்கு வலிக்குதா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன சொன்னானா, இனிமே எனக்கு நீ சொன்ன உடனே கட்ட அம்மாட்ட சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாலாமா. அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் முழுக்க அவளுக்கு என்ன சொல்லிச்சான், தேங்க்யூ தமிழரசி அப்படின்னு சொன்னிச்சான். தமிழரசி சொன்னாலாம், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னை ஹெல்த்தியாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னாலாம். அதனால் குழந்தைகளா, இன்னைக்கு தமிழரசியோட கதையை நம்ம படித்தது மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை ஹெல்த்தியாக வச்சுருக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அம்மா அப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோவை காமிச்சு இனிமேல் நான் நேரத்துக்கு தான் சாப்பிடுவேன், நல்ல ஃபுட்டு தான் சாப்பிடுவேன்னு நீங்கள் எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருங்க, ஓகேவா? வெரி குட் குட்டிகளா, நாளைக்கு ஒரு நல்ல கதையோட ஆன்ட்டி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குட் நைட்.